கம்பம் சட்டமன்றத்தை சேர்ந்த அறிஞர் ராஜேஷ் அவர்கள் ஒரு 5 நிமிடம். ஒரு சமூகத்தின் விளைச்சல் என்பது சிந்தனை. அந்த சிந்தனை என்பது சீர்பட வேண்டும் என்றால் அந்த சமூகத்தை அரசியல் பொறுத்து அறிவியல் பொறுத்து என்று அறிஞர் மூவா அவர்கள் சொன்னது போல் இந்த சமூகத்தையும் சீர்படுத்தி அறிவியல் படுத்துவதற்காக நமது தமிழ் முன்னோர்கள் சரியான வழியில் நமக்கு சில பயணத்தை கற்பித்தார்கள். அதன்படி நமது புரட்சி கவிஞன் பாரதி சொன்னான், அன்ன சத்திரம் 1000 இருந்தன, ஆண்டோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தலே புண்ணியம் கோடி என்று சொன்னான். அவன் வெளிவந்த பாவேந்தன் பாரதிதாசன் படி சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடுமகள் படி, மாலை இரவுபடி, பொருள்படி, கற்பனை கற்கும்படி, வல்லவன் சொன்னபடி, அகம்படி, புறம்படி, அப்படியே இன்பப்படி, இறந்ததற்கு நான் மறையாது மீண்டும் பிறந்தது என்று சொல்லும்படி, அகப்பொருள்படி, புறப்பொருள்படி, படிப்படியாய் புகப்புகர் புறமை வந்திடுமே என் சொற்படி, சாதி மனம் தாழ்ந்தபடி, சேரி எப்படி நீ தெரிந்தபடி, இல்லையெனில் தீமை வந்திடுமே மறுபடி மறுபடி, பொய்யிலே முட்டாற்படி, புரட்டிலே காற்படி, வையகம் ஏற்றும்படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி, துவங்கையிலே வருந்தும்படி, இருப்பினும் நீ ஊன்றிப்படி, அடையா இன்பம் ஆடும் என்று ஆண்டவர்கள் சொன்னபடி, படி படிப்படியை படி, படியை படி, படித்த கல்வியின் நாடும் வீடும் ஏற்றும்படி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கல்வி முறையை இப்படியே படிக்கணும்னு சொல்லி எங்க ஆண்டவர்களும் எங்க முன்னோர்களும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த திராவிட மாடல் சொல்லி ஒரு அரசு வந்தாங்க, அவங்களுடைய குடி காலையில் குடி, கடுமையில் குடி, மாலையில் குடி, நடுநிசையில் குடி, நாய்மொழி குடி, சாக்கியலையில் உருளுபடி குடி, கண்டவற்றை காலை துப்புபடி குடி, இப்படி குடிச்சிட்டு எங்க இளைய சமுதாயத்தை இளைஞர்களை இன்னைக்கு ஒரு குடி நோயாளிகளை ஆக்கி வச்சு அவனை எதுக்குமே, அதாவது சிறந்த நேரத்தில் சொல்ல அந்த இடத்துல வந்து அவனை ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு வரையும் மற்ற பின்னாலையும் இன்னைக்கு வந்து ஒரு லேபர் அவன் தான் வேலை செய்வான், நம்ம இங்க இருக்கிற வேலை செய்ய மாட்டான் அப்படிங்கிற அவனை ஒரு திறனற்ற ஆளாக்கி இன்னைக்கு வச்சிருக்கு இந்த திராவிட அரசு. எனவே இது ஒரு சராசரி